Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸோட டே 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சு பிகினர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச் தான். ஷார்ப் எட்ஜ் ஸ்டிச். இந்த நீட் ஃபினிஷ் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் சரியாக வரலன்னா டிசைனோட அழகே குறைஞ்சிரும். இந்த வீடியோவில் ஷார்ப் எட்ஜஸ் ஸ்டிச்சு எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி போடணும், பிகினர்ஸ் அதிகமாக செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்டிச்சுக்கு நான் வந்து ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டையும் யூஸ் பண்ண போகிறேன். 2 த்ரெட்லையும் எப்படி ஸ்டிச் வருது அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன். வீடியோட முடிவில் ஒரு ஸ்மால் டிப்பு ஷேர் பண்ண போகிறேன். பிகினர்ஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஜரி த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம எப்போதும் போல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல ஷார்ப் வரணுமோ அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்போ நான் இந்த இதில் கீழ்ப்பக்கம் போட போகிறேன். அப்போ அதுக்கு வந்து நேர் ஆப்போசிட் எங்கன்னா மேல் பக்கம். அப்போ அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணோம். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஸ்டிச் போட்டாச்சு, செயின் ஸ்டிச்சு. இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜ் வரணும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ மேல் பக்கமாக நான் கொண்டு போகணும். அதுக்கு நேர் ஆப்போசிட் எதுனா கீழ்ப்பக்கம். அப்போ அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணோம். பாருங்கள், நல்லா அதில் வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ மேல் பக்கமாக நான் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். நார்மலாக ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மறுபடியும் ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம கீழே கொண்டு வர போகிறோம். கீழே கொண்டு வரணும். அந்த லைனுக்கு நேர் ஆப்போசிட் எங்கன்னா மேல் பக்கமாக இருக்குது. அந்த மேல் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், நம்ம எந்த பக்கம் போடணுமோ அந்த பக்கத்துக்கு நம்ம வந்து த்ரெட்டை எடுத்துட்டு நார்மல் செயின் ஸ்டிச்சு நம்ம போடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த நீட்டாக இந்த ஷேப்ஸை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை போட்டதுக்கப்புறம் நான் கீழே இன்னொன்றும் போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஷார்ப் எட்ஜஸ் வந்து எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ளவரோட பெட்டல்ஸ், லீவ்ஸ், ஜாமெட்ரி டிசைன்ஸ். அதாவது ஜாமெட்ரி டிசைன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ட்ரையாங்கிளோ ரெக்டாங்கிளோ இந்த மாதிரி ஷேப்ஸ் சில இடத்துல வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம். அதுமாதிரி சில இடத்துல ஹார்ட் போடுவோம். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து அவசியம் தேவைப்படும். அப்புறம் ப்ளவுஸோட பார்டர், நெக்லைன் டிசைன், அப்புறம் கார்னரோட ஃபினிஷிங்கில் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் ஷார்ப் கார்னர் வரக்கூடிய இடங்களில் எல்லாமே நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் க்ளீனாக போட்டாலே உங்களோட டிசைன் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷ் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி மீதி இருக்கிறதையும் நீங்கள் ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் மேலே கொண்டு போயிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனோம் ரைட் சைடு, அதுக்கு ஆப்போசிட் வந்து லெஃப்ட் சைடு. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அங்கே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நார்மலாக செயின் ஸ்டிச் தான் போடுறேன். ஈக்குவல் சைஸில் போடுங்க, ஒன்று பெருசும் ஒன்று சின்னதாக போடாதீங்க. இப்போ நான் கீழ்ப்பக்கம் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம மேல் பக்கம் ஒரு குட்டி லாக் போட்டு கீழ்ப்பக்கம் கண்டினியூ பண்ணோம். இதே மாதிரி இந்த ஷேப்ஸ் வந்து நான் இப்போ குறையாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிஸுக்கு அதிகமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கொடுக்கும். பிகினர்ஸ் அதிகமாக செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, த்ரெட்டை அதிகமாக டைட் பண்ணுறது, ஸ்டிச்சஸோட கேப் வந்து ஈக்குவல் இல்லாமல் போடுறது, கார்னரோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ பண்ணுறது. இந்த மிஸ்டேக் வந்தால் டிசைன் வந்து நீட்டாக இருக்காது. இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் நான் பண்ண போகிறேன். சில்க் த்ரெட் வந்து சாஃப்ட் ஃபினிஷ் கொடுக்கும். சரி த்ரெட் வந்து ஷைனிங் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, நம்ம எந்த பக்கம் போடுறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணணும். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிங்க. நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் போட்ட அதே மெத்தடு தான் இந்த இதுலேயும் போடணும். அடுத்து வந்து இதில் வந்து அந்த மிஸ்டேக் வந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீடிலோட ஆங்கிள் வந்து கரெக்டாக இருந்தால் ஸ்டிச் வந்து க்ளீனாக வரும்.
த்ரெட்டோட டென்ஷன் மீடியமாக மெயின்டைன் பண்ணணும். கார்னர் வந்ததுக்கப்புறமா ஸ்டிச்சோட சைஸை கொஞ்சம் சின்ன சைஸில் போடணும். இந்த ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். த்ரெட்டு வந்து நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப் என்னென்னா, ஷார்ப் எட்ஜஸில் வந்து போடும் போது நீங்கள் அதிகமாக டைட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா ஃபேப்ரிக் வந்து சுருங்கி டிசைனோட ஷேப் மாறிடும். மீடியம் டென்ஷனில் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இதுதான் ஷார்ப் எட்ஜஸ் ஸ்டிச்சஸோட கம்ப்ளீட் மெத்தடு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் 1 and 2 வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் வீடியோவோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸை பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் டிப்ஸுக்கும் கிளாஸுக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.